Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். Praise the Lord. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். ஆவியானவரை வரவேற்று ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் இரட்சகராய் பிறந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உலக இரட்சகராய் வந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் அண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக நீர் அவதரித்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யூத ராஜ சிங்கமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவரும் சேராத ஒளியில் இப்பொழுது வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக உம்மை அன்போடு அழைக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வாரும். ஆண்டவரே, ஆலயம் முழுவதும் நீர் உம்முடைய மகிமையால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகத்தை நீர் ஊற்ற பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தாவே, உம்மை நாங்கள் காண வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தாவே, துவக்கம் முதல் ஆண்டவரே முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரை நிகழ்ச்சியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற ஆராதனை பாடல்கள் எல்லாவற்றையும் அன்பாய் அங்கீகரிக்க கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வருகிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே சீக்கிரத்திலே வர தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற வழியில் போகும்போதும் ஆண்டவரை நீ காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் போதற்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தையை கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வைத்திருக்கிற மன்னாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, காணிக்கையை நீர் அன்பாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணிக்கையை ஏற்று அதுக்கேற்ற பிரதிபலனை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் யார் யார் வர முடியவில்லை என்று காத்திருக்கிற நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீர் உதவி செய்து அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற சூழ்நிலை நீ தாரும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்படியா எங்கள் அனைவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த செலிப்ரேஷனுடைய காரணமாக இருக்கிற நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து கரங்களை தட்டி நம்மை வரவேற்போமா? ஆமென், ஹல்லேலூயா. லெட்ஸ் வெல்கம் தி ஹோலி ஸ்பிரிட். இன்னும் பலமாய் கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We welcome you, Lord. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. We would like to welcome our beloved pastor, Reverend Dr. D. Ellis William. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். We also invite and welcome our loving pastor, Pastor Rachel Ellis. And I would like to welcome the ministry team, the youths, the kids and all the other members of our church. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம் இந்த ஆராதனைக்கு தயாராகி நம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-20 வசனங்கள் வரை. ஆமென், ஆமென். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரவச காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலேயே கிடத்தினாள். அப்பொழுது
அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலேயே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலேயே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சந்ததிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமேன். நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா, உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. பாட கோடி நாவுகள் போதாதையா, உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா, உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க இரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க இரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. உம்மை பாட உம்மன்பை வெளிக்காட்ட உலகில் வந்தீர். உம் இரக்கம் அறிந்திட தாழ்மை ஏற்றி. உம்மன்பை வெளிக்காட்ட உலகில் வந்தீர். உம் இரக்கம் அறிந்திட தாழ்மை ஏற்றி. உம்பரவால் எம் வாழ்வை புதுப்பிக்கத்தானே. உம்பரவால் எம் வாழ்வை புதுப்பிக்கத்தானே. தெய்வம் நீ தாழ்மை ஏற்றி. தெய்வம் நீ தாழ்மை ஏற்றி. உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா, உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா, உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா.
உயர்த்த உம்மை துதிக்க இரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க இரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. உம்மை பாட இம்மானுவேலனை புகழ்கின்ற நாம், பாலனான இயேசுவை துதிக்கின்ற நாம். பாலனான இயேசுவை துதிக்கின்ற நாம். நியாயாதிபதியாக வரப்போகும் கர்த்தரை, நம் வாழ்வில் மறந்ததென்ன, நம் வாழ்வில் மறந்ததென்ன. உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா. உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா. உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க இரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க இரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. இரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. இரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். ஆமென், 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 ஆமென். Hallelujah. உற்சாகமாக கரங்களை தட்டி பாவம் இல்லை இனி, சாபம் இல்லை இனி, மரணம் இல்லை இனி, கண்ணீர் இல்ல, துன்பம் இல்லை இனி, கவலை இல்லை இனி, தோல்வி இல்லை இனி, தொல்லை இல்ல, அடிமை இல்லை இனி, வியாதி இல்லை இனி, கஷ்டம் இல்லை இனி, வறுமை இல்ல. காலா காலங்கள் காத்திருந்தோம், ரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடின தூயவர் பிறந்து விட்டார். காலா காலங்கள் காத்திருந்தோம், ரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடின தூயவர் பிறந்து விட்டார். இருள் நீக்கவே அருள் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். பயம் நீக்கவே சுகம் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். வானம் பூமியாவும் அவரை பாட காலா காலங்கள் காத்திருந்தும் ரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார்.
மனிதனும் இறைவனும் இணையலாம், அவர் சமூகத்தில் பயமின்றி நுழையலாம். இனி மனிதனும் இறைவனும் இணையலாம், அவர் சமூகத்தில் பயமின்றி நுழையலாம். அப்பா என அன்புடன் அழைக்கலாம், பிள்ளை போல் மார்பினில் மகிழலாம். அப்பா என அன்புடன் அழைக்கலாம், பிள்ளை போல் மார்பினில் மகிழலாம். பாவமில்லை இனி சாபமில்லை இனி மரணமில்லை இனி கண்ணீர் இல்ல துன்பமில்லை இனி கவலை இல்லை இனி தோல்வி இல்லை இனி தொல்லை இல்ல அடிமை இல்லை இனி வியாதி இல்லை இனி கஷ்டம் இல்லை இனி வறுமை இல்ல. காலங்கள் காத்திருந்தோம் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடின தூயவர் பிறந்து விட்டார். காலங்கள் காத்திருந்தோம் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடின தூயவர் பிறந்து விட்டார். இனி மரணத்தை ஜெயமென விழுங்கலாம், மரித்தோரும் உயிருடன் எழும்பலாம். இனி மரணத்தை ஜெயமென விழுங்கலாம், மரித்தோரும் உயிருடன் எழும்பலாம். அவர் நாமத்தில் மீண்டும் பிறக்கலாம், விசுவாசத்தால் உலகையே ஜெயிக்கலாம். அவர் நாமத்தில் மீண்டும் பிறக்கலாம், விசுவாசத்தால் உலகையே ஜெயிக்கலாம். பாவமில்லை இனி சாபமில்லை இனி மரணமில்லை இனி கண்ணீர் இல்ல துன்பமில்லை இனி கவலை இல்லை இனி தோல்வி இல்லை இனி தொல்லை இல்ல அடிமை இல்லை இனி வியாதி இல்லை இனி கஷ்டம் இல்லை வறுமை இல்ல. காலங்கள் காத்திருந்தோம் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். உற்சாகத்தோடு சொல்வோமா? காலங்கள் காத்திருந்தோம் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். இருள் நீக்கவே அருள் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். பயம் நீக்கவே சுகம் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். வானம் பூமியாவும் அவரை பாட காலங்கள் காத்திருந்தோம் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். காலங்கள் காத்திருந்தோம் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடி தூயவர் பிறந்து விட்டார். உற்சாகமாக கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செய்யுங்கள். ஆமென் 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 ஆமென். தூய தூய எம் இயேசுநாதா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை வாழ்த்துவோம்.
அவர் துதிகளின் பாத்திரர். ஆமென் ராஜாண்டவரே. துதிகளை அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் கொடுப்போம். ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம், Amen. ஸ்தோத்திரிக்கிறோம். Amen. கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. அந்த காலை வேளையில வந்து ராத்திரி வேளையில வந்திருக்க நாம் உடைய சமூகத்துல வந்து நிற்கிற நாம் கொஞ்ச நேரம் அப்படியே வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. தேவாதி தேவனை நாம் போற்ற வந்திருக்கிறோம் அல்லவா. உங்கள் வாயிலை விரிவாய் திறந்து கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். ஹalleluya ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாங்கள் தகப்பனே, ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உம்மை பாட வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Jesus. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா. தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. விண் துறந்தி மண்ணில் வந்தி மாபெரும் அன்பல்லவோ. விண் துறந்தி மண்ணில் வந்தி மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாதம் பணிந்திடுவோம். தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. சாவை வென்றி உயிர் தெழுந்தி சாத்தானை தோற்கடித்தீ. சாவை வென்றி உயிர் தெழுந்தி சாத்தானை தோற்கடித்தீ. நித்திய வாழ்வை எமக்கு தந்தி, நித்திய வாழ்வை எமக்கு தந்தி, நித்தம் தொழுதிடுவோம். தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்க வாழ்வை எமக்கு தருவீர்,
மன்னா தொழுதிடுவோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாட்ட பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாட்ட பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. துதிகள் உமக்கு தந்தோ. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya hallelujah 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 Hallelujah, Lord. Amen. Amen. Hallelujah. 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 கொஞ்ச நேரம் நம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா. Hallelujah. We thank you Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. Oh hallelujah. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். Oh heavenly Father God, we praise you Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Oh உம்மை சாஷ்டாங்கம் செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Oh we worship you heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். We exalt your holy name heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. We thank you Jesus. We thank you Lord. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. We exalt your holy name heavenly Father. Oh we worship you Lord Jesus. ஆண்டவரே உம்மை சாஷ்டாங்கம் செய்ய வந்திருக்கிறோம் அப்பா. சொல்லுவோம் ஆண்டவரே உம்மை சாஷ்டாங்கம் செய்ய வந்திருக்கிறோம். Oh we have come today heavenly Father God to worship you. Oh உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. We thank you Jesus. We thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா. Oh we thank you Jesus. Yes Lord. Amen. Hallelujah. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. Oh come all ye faithful, joyful and triumphant. Oh come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh come let us adore him. Oh come let us adore him. Oh come let us adore him, Christ the Lord. Oh come let us adore him. Oh come let us adore him. Oh come let us adore him, Christ the Lord. Sing choirs of angels, sing in exaltation. Sing all ye citizens of heaven above. Glory to God, oh, glory in the highest. Oh come let us adore him. Oh come let us adore him. Oh come let us adore him, Christ the Lord. Oh come let us adore him. Oh come let us adore him. Oh come let us adore him, Christ the Lord. Oh, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்யுவாரும், சாஷ்டாங்கம் செய்யுவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவை சாஷ்டாங்கம் சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவை. அவர் தேவாதி தேவனாயிருக்கிறார், ஜோதியில் ஜோதியாயிருக்கிறார் அல்லவா? தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நீர்வேறுதிலே. தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவே. கரங்களை உயர்த்தி சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவை. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஓ எஸ் லார்ட், ஹalleluya. உம்மை சாஷ்டாங்கம் செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. We thank you Jesus. Hallelujah, we praise you Lord. சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவை. Oh, we thank you Lord, hallelujah. We உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We exalt your holy name, Heavenly Father God. உம்மை சாஷ்டாங்கம் செய்கிறோம் ஆண்டவரே. We adore you Lord Jesus, hallelujah. We praise you Lord, hallelujah. வாய்களை திறந்து நாம் அவரை ஆராதிப்போமா? hallelujah. Oh, we thank you Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we praise you Lord. எங்களுக்காக ஆண்டவரே இந்த உலகத்திலே வந்தீரே ஆண்டவரே அப்பா. Oh, we praise you Heavenly Father God. மாட்டு தொழுவத்தில் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக பிறந்தீரே ஆண்டவரே. ஓ எங்களை பாவங்களிலிருந்து மீட்க ஆண்டவரே அப்பா, எங்கள் சாபங்களை நீக்க ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக நீர் இந்த மண்ணில் வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh, we praise you Heavenly Father God. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you Jesus. We thank you Lord. Hallelujah. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you Jesus. We thank you Lord. Hallelujah. Hallelujah. அருமையானவர்களே, 2024 கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்பு என்று சொல்வது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். I don't know how many of you feel that. Amen. இந்த கிறிஸ்மஸ் நமக்கு எவ்வளவு விசேஷமானது. Amen. The whole year நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்தார், எப்படி நமக்கு ப்ரொவைட் பண்ணாரு, எப்படியெல்லாம் நம்மை நடத்தினார். எவ்வளவு மேடு பள்ளங்கள் இல்லை, எல்லா மேடு பள்ளங்களிலும் ஆண்டவர் நம்மை அன்பாய் காத்தார், குறையில்லாமல் நடத்தி வந்தார்.
எத்தனையோ நேரங்களிலே நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று நாம் யோசித்தோம். ஆனால் நாம் வெட்கப்பட்டு போகவில்லையே. வெட்கப்பட்டோமா? இல்லை தானே? இல்லை. வெட்கப்பட்டோமா? இல்லை தானே? வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, கர்த்தர் நம்மோடு இருப்பதினாலே என்றும் வெட்கப்பட்டு போவதில்லையே, கர்த்தர் நம்மோடு இருப்பதினாலே என்றும் வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, கர்த்தர் நம்மோடு இருப்பதினாலே என்றும் வெட்கப்பட்டு போவதில்லையே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லையே. கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படி பாடக்கூடாது, அப்படி பாடக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் பார்த்து சிரிச்ச முகமா கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைன்றது அவ்வளோ உள்ளத்துல சந்தோஷம் இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து இப்படி விரலெல்லாம் நீட்டி, மூக்கெல்லாம் அடிச்சிடக்கூடாதுன்னா, ஆமாம், விரல் மட்டும் நீட்டி சந்தோஷமா ஃபீல் பண்ணி பாடணும். எல்லாரும் ஃபீல் பண்ற அந்த கிருபை இருக்குல்ல, தேவையில்லாததுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவோம், இதுக்கு தான் ஃபீல் பண்ணணும். ஓகே, பாருங்களேன். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம். பக்கத்துல கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம். எல்லாரும் கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லையே. இருங்க, நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டி. ஹார்ட்ல இருந்து வரணும், அந்த ஃப்ளோ ஹார்ட்ல இருந்து வரணும். கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் என்ன செய்ய மாட்டோம்? நிச்சயமா ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவர். ஹalleluya. அப்படியே நாம் ஆஃபரிங் பிரேயர் பை பாஸ்டர் ரேச்சல். ஜெபம் பண்ணுவோம், காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் எங்களுக்காக வந்தீர். ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் எங்கே இருந்திருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம். ஆனால் உமக்கு அதுக்கு ஈடணையாக நாங்கள் இதுவரைக்கும் எதுவுமே செய்ததில்லை ராஜா. நாங்கள் கொடுக்குற காணிக்கைகளோ உமக்கு கொடுக்குற எதுவுமே அதுக்கு ஈடணையாக இல்லை ராஜா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது நாங்கள் உமக்கு கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை நீர் ஆசீர்வதித்து சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தில் நின்னும் நன்மைகளில் நின்னும் நாங்கள் உமக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் மக்களை யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எங்கள் மக்கள் இந்த இடத்துல நிற்கிறார்களோ மக்களுடைய எல்லா தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பிறந்ததினால் உள்ள ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எங்கள் மக்களுக்கு பரிபூர்ணமாய் நீர் கொடுக்க வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சின்ன
குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்ததே, காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்ததே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே, மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்ன சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடிலிலே கன்னிமரி மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடிலிலே கன்னிமரி மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பர பர பம் பம் பா, பர பர பம் பம் பா, பர பர பம் பம் பா, பம் 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 பா. பர பர பம் பம் பா, பர பர பம் பம் பா, பர பர பம் பம் பா, பம் 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 பா. பர பர பம் பம் பா, பர பர பம் பம் பா, பர பர பம் பம் பா, பம் 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 பா. சைலண்ட் நைட் என்ற பாடலை பாடும்போது நாம் அனைவரும் கேண்டலோடு எழுப்பி நின்று நாம் அந்த பாடலை பாடுவோம். Sing this as a song of worship with an attitude of worship, as we're going to lift our voices before our King who was born in a manger in a much humble way that none of us cannot imagine. Amen? Amen. Silent night, holy night, all is calm, all is bright, round your virgin mother and child, holy infant so tender and mild.
ஹalleluya. நாம் யாவரும் இன்னொரு முறை எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? உற்சாகத்தோடு. ஹalleluya. ஆமென். இப்பொழுதும் கிறிஸ்துமஸ் செய்தியை நம்மளுடைய தலைமை போதகர் அவர்கள் நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. ஆமா தானே, ஆமா தானே. அவர் மாதிரி யாராவது இருக்காங்களா? அவர் ரொம்ப நல்லவர். ஹalleluya, ஹalleluya. அவ்வளவு நல்லவர் அவர். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எளிய வாழ்வே இல்லை உணர்வேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் ஆழம் என்ன நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. என் மனம் நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. உலகிய பாதைதனில் உடன் வருவே, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் எங்களோடு பேசுங்க. உமது வார்த்தைகள் எங்களுக்கு தேவை. கட்டும் வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. 2024 ஆண்டுக்கான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை இங்கு கூடி வந்திருக்கிற மக்களுக்கும்
ஆன்லைன் மூலமாய் செய்தி கேட்போருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். I wish you all a blessed Christmas to those who have come here and those who are watching this online. இன்றைய செய்தியின் தலைப்பு The King has come. ராஜா வந்துவிட்டார். The title of today's sermon is The King Has Come. ஆதாரமாக ஏசாயா 9:6-7, மீகா 5:2. Let's read from the books of Isaiah 9:6-7 and Micah 5:2. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள 1000 குழுக்களே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ராஜா. The Lord we worship is the King. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா. The Lord we worship is the King of all kings. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டு வந்தார்கள். They came asking, where is the King of the Jews? மீகா 5:2 அதைத்தான் வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா என்று வாசிக்கிறோம். In Micah chapter 5 verse 2 we see he is the King of Israel. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்ற வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். We see that it says, from you one shall come forth for me to be ruler of Israel. அவர் இஸ்ரவேலை மட்டும் ஆள பிறந்தவர் அல்ல, உலகத்தையே ஆள பிறந்தவர். He was not born only to rule Israel but to rule the world. நாம் பார்த்த படித்த எல்லா ராஜாக்களை விட நாம் இந்த நாளில் தியானிக்கிற இயேசு ராஜா அவர் மிகவும் விசேஷமானவர். He is very unique person. The king that we worship is very unique than the other kings that we study in history. ராஜாக்களுக்கு अनेक பொறுப்புகள் இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ். அதிலே இன்றைக்கு ஒரு முக்கியமான 3 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். There are so many duties and responsibilities of a king and we're going to see 3 of them. ராஜா அவர்தான் எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுகிறவர். He will be governing the people. So ராஜா அவருடைய கவர்மெண்ட்ல தான் மக்கள் எல்லாம் இருந்தாக வேண்டும். The people should belong to his government. இயேசு ராஜா அரசியல் செய்ய வரவில்லை, நம்மை ஆள பிறந்தவர். King Jesus didn't come for politics but he came to rule us. உலகத்திலே எந்த ராஜாவும் இதயத்தை ஆளும் சக்தி கிடையாது. இயேசு ராஜாவுக்கு மட்டும்தான் நம் இதயங்களை ஆளும் சக்தி உண்டு. No king in the world has the power to rule our hearts other than King Jesus. இதயத்தில் இடம் பிடிப்பது சாதாரண விஷயம் அல்ல. It's not easy to capture one's heart. ஒரு வாரம் இதயத்தில் இருப்போம், அடுத்த வாரம் இதயத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வந்துவிடும். There will be times where we are in someone's heart and the other time ஆனால் இயேசு ராஜா மாத்திரம் எப்பொழுதும் நிரந்தரமாக நம்முடைய இதயத்திலே வாழ்கிறவராய் இருக்கிறார். But King Jesus always stays in our heart. இங்கே இருக்கிற நாம் அனைவரும் இயேசு ராஜா நம் இதயத்தில் வாழ இடம் கொடுத்தவர்கள் என்பதற்காக தெய்வத்தை துதிப்போம். Let's praise the Lord because we have accepted him as our king. ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே என் இதயத்திலே இயேசு இன்னும் வரவில்லை, அவர் வர வேண்டும், ஆள வேண்டும் என்று யாராயிலும் விரும்பினால் உங்கள் இதயத்தை திறந்து கொடுங்கள். அவர் கண்டிப்பாக உங்கள் உள்ளத்தை அவர் ஆளுவார். If you want him to come into your heart today on this Christmas day, open your heart. He is willing to come in. அவர் இஸ்ரவேலை மட்டுமல்ல உலகையே ஆள்கிற அரசராக இருக்கிறார். He does not only rule Israel but he rules the world. எத்தனை பேர் இயேசு ராஜா நம்மை ஆள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you wish that he does that? இயேசு ராஜாவுடைய அரசாட்சிக்குள் எத்தனை பேர் இருக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to be under his rule? நாம் ஒரு தேசத்திலே வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் நமக்கு இன்னொரு சிட்டிசன்ஷிப் இருக்கிறது. It's true that we live in this world but there is another citizenship that we have. நமக்கு ஆதார் கார்டு இருக்கு, இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் நம்ம. ஆனாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ராஜ்யத்தின் சிட்டிசன்ஸாக இருக்கிறோம். We have Aadhaar to prove that we are citizens of India but we have நம்மை ஆளுகிற ராஜாதி ராஜா இயேசு ஒருவரே. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். Our King of Kings is Jesus alone.
அவர் நமக்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிறிய பெத்லகேமிலே வந்து பிறந்தார். He was born in Bethlehem 2024 years ago. உலகம் முழுவதும் இந்த ராஜாவை பின்பற்றுவோருடைய எண்ணிக்கை தான் மெஜாரிட்டி. It's a majority of people who follow this king. சும்மா சின்ன நாடு நாங்க மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. There are so many countries that say that we are a majority. ஆனால் உலகத்திலே மெஜாரிட்டி இந்த இயேசு ராஜாவை பின்பற்றுவோருடைய எண்ணிக்கை தான். But the majority of people are people who follow Jesus. So இந்த உலகத்திலே நாம் we are not minority but we are majority people. So we are not minority in this world, we are the majority. கூனி குறுகி வாழ நாம் அழைக்கப்படவில்லை, நிமிர்ந்து நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are not born to be humble but we are called to walk strong. நம்முடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம். Our family is big. எங்கே போனாலும் நம்முடைய குடும்பம் இருக்கிறது. Wherever we go we have a family. ஒரு முறை ஒருவர் இவ்விதமாய் சொன்னார். Once a person said, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. He didn't know English. ஆனால் ஒரு ஆங்கிலேயர் ஒருவர் அன்று ட்ரெயினிலே வந்து இந்தியாவில் இறங்குகிறார். But an Englishman, he came to India by train. வரவேற்க போனவருக்கு ஆங்கிலம் தெரியாது. The person who went to welcome him didn't know English. வந்து இறங்குகிற அந்த ஆங்கிலேயருக்கு தமிழ் தெரியாது. And the person who came didn't know Tamil. நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து அங்கும் இங்குமாக இறங்குகிறார்கள். So many Englishmen they come to India. இவருக்கு போனவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் ஆயிட்டாரு. And he didn't know who he was going to welcome and he was confused. அவரும் யார் என்னை பிக் பண்ண வர்றாங்கன்னு தெரியலையே அவரும் கன்ஃபியூஷனா இருக்கிறாரு. And he was also confused thinking because he didn't know who came to pick him. இதற்கிடையிலே அழைக்க போனவர் யோசித்தார். And between all this the person who went to welcome நின்ற இடத்திலிருந்து ஹalleluya அப்படினாரு. Standing in the same place he said hallelujah. அதை கேட்ட மாத்திரத்திலே அங்கே இருந்து வந்த அந்த ஆங்கிலேயர் அவர் சொன்னார் hallelujah அப்படினு அவர் சொன்னாரு. And the next instant the Englishman he replied hallelujah. hallelujah கனெக்ட் ஆகி கரெக்ட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். And they connected with an hallelujah and they came back home. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் தேவராஜ்யத்தின் பிள்ளைகள். You should know something that you are children of the heaven. எதுமே தெரியலனா hallelujah சொல்லி நீங்க சமாளிக்கலாம். If you don't know anything you can say hallelujah. சமாளிப்பதல்ல hallelujah சொல்லியே நீங்கள் வாழ்ந்து விடலாம். You can say hallelujah and you can live. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். Say amen. நான் வந்து கொரியா போயிருந்த பொழுது when I went to Korea அமெரிக்காவிலே ஸ்பானிஷ் அமெரிக்காவிலிருந்து ஒருவர் வந்திருந்தார். There was a person from Spanish America. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. He didn't know English. எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது. And I didn't know Spanish. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 month அங்க இருந்தேன். I was there for a month. அந்த ஒரு மாதம் முழுவதும் அவர் என்னோடயே ஒட்டி கொண்டே இருப்பார். And that entire month he was always with me. என்னை விட்டு நகரவே மாட்டார். He never went away from me. ஏன் அப்படி பண்றாரு தெரியல. ஆனா என்கிட்ட பேச மாட்டார். எல்லாம் சைகை தான். He never spoke to me but it was always sign language. அதனால நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஹalleluyaவிலே எல்லாரோடயே கம்யூனிகேட் பண்ணிர முடியும். So we'll be able to communicate with each other with an hallelujah. சில சகோதரிகள் எல்லாரும் கொஞ்சம் தூக்கமயக்கமா இருக்கிறதாக நான் காண்கிறேன். I can see that there are a few ladies here who are sleeping. ஒரு வீட்டுக்குள்ளே திருடன் இறங்கி விட்டான். A thief went into a house. ஹலோ சகோதரிகளே தூங்காதீங்க. திருடன் இறங்கி விடுவான் வீட்ல. சோ ஒரு வீட்ல திருடன் இறங்கி விட்டானா. A thief went into a house. ஆனால் அந்த சகோதரி அபிஷேகம் பெற்ற சகோதரி. But the lady she was anointed. அது பார்த்தோனே பயந்துட்டாங்க. She saw the thief and she was scared. Started to speak in tongues. நல்ல ஆவியில இருந்து அந்நிய பாஷை பேசினாங்க. And she started to speak in tongues. அந்நிய பாஷையை கேட்டோனே அவன் பயந்து ஓடிட்டான். இது யாரோ வேற மாதிரி ஆளா இருக்காங்கன்னு ஓடியே போய்ட்டானா. He heard the lady speaking in tongues, got scared and ran away. So ஆவியிலே அனலா இருங்கள். இது மாதிரி அந்நிய சக்திகள் எல்லாம் ஓடிவிடும். So be filled with the spiritual fire and these evil spirits will run away. Right. Point என்ன? அவருடைய அரசாங்கத்திற்குள்ளே வாழ்கிற நாம். We live under his governance. நம்முடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. Our lifestyle is different. நீங்கள் உலகத்தார் அல்ல. We are not people of the world. தயவு செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. We shouldn't forget that we are children of God although we live in this world. Do not compromise with the present world. தற்கால உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. We shouldn't compromise with the current world that we are in. நம்முடைய லாங்குவேஜ் சுத்தமாக இருக்க வேண்டும். Our language should be clean. நம்முடைய லைஃப் ஸ்டைல் சுத்தமாக இருக்க வேண்டும். Our lifestyle should be clean. நம்முடைய லாங்குவேஜ் நம்முடைய பாஷை மிக சுத்தமாக இருக்க வேண்டும். Our language, our behavior should be clean. மட்டுமல்ல நாம் இந்த நியூ சிட்டிசன்ஷிப் நமக்கு இருக்கிறதுனால அந்த சிட்டிசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வேண்டும். And since we have this heavenly citizenship we should be following. கையில உள்ள வேதாகமத்தை எடுத்து உயர்த்தி காட்டுங்கள் பார்க்கலாம். Lift your Bibles and show. கையில வேதாகமத்தை எடுத்து உயர்த்தி நல்லா அசைத்து காட்டுங்கள். Show your Bibles. உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வந்து பாஸ்டோரல் சைக்காலஜி படித்திருக்கிறோம்.
We've studied pastoral psychology. எங்களுக்கு சைக்காலஜி தெரியும். We know psychology. 12 மணிக்கு பிறகு பிரசங்கம் பண்ணுவது எப்படி என்பதும் எங்களுக்கு தெரியும். We know how to preach after 12 a.m. ஏனென்றால் நீங்கள் மிகவும் மிகவும் ஊழியக்காரர் மேலே அன்புள்ளவர்கள். Because you all love the minister. உங்கள் அநேகர் கண்களை மூடிக்கொண்டு எனக்காக ஜெபிக்கிறீர்கள். I can see so many of you closing your eyes and preaching for me. மனுஷனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Oh Lord, bless this man. அப்படியே நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் தலை அப்படியே ஆடுகிறது. Many of you, when you're praying, your head is shaking. ஆகவே தான் எல்லாரும் பைபிள் எடுத்து உயர்த்தி காட்டுங்கள் என்று சொல்லுகிறேன். That's why I'm asking you to lift. நல்ல பைபிளை உயர்த்தி காட்டுங்க. Lift your Bibles and show. So தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுக்குள்ள இருக்கு. The rules and regulations of the heaven are in this book. டெய்லியும் வேதத்தை நல்லா படிங்க. Read your Bible every day. நம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க. Follow the rules and regulations. ஒரு நாளும் நாம் மீறவே கூடாது. ஆண்டவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறவே கூடாது. We should never stop obeying the rules and regulations. இந்தியாவிலே இருக்கிற நாம் நம்முடைய இந்திய அரசாங்கம் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். We should follow all the rules and regulations as நம்முடைய citizens of தேசத்திற்கு India. மரியாதை கொடுக்க வேண்டும். We should respect our country. நம்முடைய தேசத்தை நேசிக்க We should வேண்டும். love our country. ஜனகணமன பாடினா எல்லாம் அட்டென்ஷன்ல நின்றணும். அது நம்முடைய நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது. We should stand in attention when அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். Similarly, we should give respect. அதை விட அதிகமான மரியாதை கொடுக்க வேண்டும். We should give more respect. அதை விட அதிகமாக நாம் கீழ்ப்படிய We வேண்டும். should obey more. சோ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ற அடையாளத்தை காட்டக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். So our life should change in such a manner that we show that we are children of God. தயவு செய்து எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்க கூடாது. Do not think that we can live anyway. நமக்காக ராஜா பிறந்து விட்டார். Our king is born. நம்முடைய ராஜா அவர் சீக்கிரமாய் ராஜாவாகவே வரப்போகிறார். And he is going to come back as a king. நாம இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல இதெல்லாம் தியானிச்சாலும் நம்ம மனசுல ராஜாவா சீக்கிரம் வரப்போறாரு அப்படின்றத மனசுல வைக்கணும். Although we meditate so many things, we should know that he is coming back as a king. So ராஜா எப்போது கவர்மெண்ட் நம்மை ஆளுகிறவர். The king rules over us. So கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். Has the lordship on his shoulders. ஆமா, அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறபடினாலே அவர் நம்மை ஆளுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். Because his government is on his shoulders, we should allow him to rule over us. நம்மை நாமே ஆளக்கூடாது. We shouldn't rule ourselves. நம்மை ஆண்டவர் ஆள வேண்டும். We should allow the Lord to rule over us. ஆண்டவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்கிறவர்கள் நாம். We should submit to his administration. உங்களுக்கு எல்லாருக்கும் மிக அழகாக தெரியும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய சிம்பிளா ஒரு ஸ்கிரிப்சர் சொல்றேன் நானு. I would like to give you a simple scripture for his administration. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, and I shall not want. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம் இது. That's a very strong verse. என்னுடைய கர்த்தர் மேய்ப்பராக இருந்து அவர் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார் என்றால், அவர் என்னை மேய்ப்பார் என்றால், அவர் என்னை வழிநடத்துவார் என்றால் எனக்கு குறை இருக்காது. It means that if he rules over me, I will not lack anything. எல்லாரும் கர்த்தருடைய மேய்ச்சலுக்குள்ளே இருக்க வேண்டும். We should all be his flock. அவருடைய நிர்வாகத்திற்குள்ளே இருக்க வேண்டும். We should be under his administration. நானாக வாழாமல் என்னை நடத்துகிற ஆண்டவரால் என் வாழ்க்கை அமையட்டும். We shouldn't rule by ourselves, but we should live. எங்கேயாயிலும் போக வேண்டும் என்றால் ஆண்டவரே நான் போகும் பாதையை காட்டும் என்று கேட்போம். If we go somewhere, we should ask him for way. எதையாயிலும் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரே நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்போம். If you're going to do something, ask him how to do that. எதையாயிலும் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரே இதை நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்போம். If you're going to say something, ask him what to say. அவருடைய ஆளுகைக்கு கட்டுப்படுவோம். We should be under his governance. இங்கே இருக்கிற யாரும் நாமினல் கிறிஸ்டியனை போல வாழக்கூடாது. We shouldn't live like a nominal Christian. பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. Do not be nominal Christians. ஆரம்பத்திலே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்த அநேகர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி குரல் மாறி பெயர் கிறிஸ்தவர்களாய் மாறி விடுகிறார்கள். So many of us who live a proper life change into nominal Christians. நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகவே இருப்போம். We should be spiritual Christians. நம்முடைய ராஜா நம்மை ஆண்டு கொண்டே இருக்கட்டும். Our king is ruling over us. என்னை ஆளும் பிரபு எனக்காக பிறந்திருக்கிறார். The king who rules over me has been born. நாம் சொல்லுவோம் அந்த அரசனை காணாமல் இருப்போமோ. Let's say, will we be able to நமது ஆயுளை வீணாக கழிப்போமோ. Will we be able to waste our days? அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போமோ சொல்லுவீங்களா? பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யூத பாடனுபவங்களை பெருப்போமோ, யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக
களிப்போமோ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம ராஜாவை பார்க்காம இருக்க முடியாது. We won't be able to stay without looking எத்தனை at பேர் our அவர் king. ராஜான்னு உண்மையா ஒத்துக்கிறீங்க? How many of you accept that he's king? எத்தனை பேர் உங்க உள்ளத்துல அவர் இருக்கிறார்னு ஒத்துக்கொள்றீங்க? How many of you accept that he's in எத்தனை your பேர் hearts? அவர் ஆட்சி செய்றார்னு ஒத்துக்கிறீங்க? How many of you accept he's ruling? சோ நாம் சொல்லணும், ராஜா உம் சித்த நான் செய்ய விரும்புகிறேன். So we should say, oh king, I'm ready to do your will. ஆமென். ராஜா சொல்லுங்க எல்லாரும். நல்லா சொல்லுங்க, ராஜா. Raja. நல்லா சொல்லுங்க, ராஜா. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, என் துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. பக்கத்துல உள்ளவங்க மேல தாளம் போடுங்க. ராஜா பக்கத்துல உள்ளவங்க மேல ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. பாயிண்ட் நம்பர் 2, ராஜாவுடைய அடுத்த வேலை preserving, protecting, பாதுகாக்கிற வேலை. The second duty of a king is to preserve and to protect. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல ராஜாவாக இருக்கிறார். Our Lord protects us. எப்படி பாதுகாக்கிறார்? சங்கீதம் 147:9. Let's read from Psalms 147 verse 9. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் தருகிறவர். நமக்கும் அவர்தான் ஆகாரம் கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். The Lord who feeds the beasts and the young ravens is the Lord who feeds us. மத்தேயு 6:31-32. Let's read from Matthew chapter 6 verses 31 and 32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அங்காணிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். Our heavenly Father knows what we need. நாம் என்ன உடுத்த வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். He knows what we have to wear. நமக்கு வேண்டியதெல்லாம் அருளி செய்கிறவராக இருக்கிறார். And he is the Lord who gives us everything. அவரே போஷிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். He is the Lord who feeds us. அவரே உடுத்துவிக்கிற ஆண்டவராய் He is the இருக்கிறார். Lord who clothes us. யோசித்து பாருங்கள், என்னெல்லாம் நமக்கு சாப்பிட கொடுத்து நம்ம போஷித்திருக்கிறார். Think what all he has given us and fed us. ஒரு சின்ன இமேஜினேஷன். Just imagine. மட்டன் பிரியாணி பிரியர்கள் கை உயர்த்தி காட்டுங்க. Raise your hands if you like mutton biryani. ஓகே, கை கீழே போடுங்க. சிக்கன் பிரியாணிக்காரங்க கை உயர்த்தி காட்டுங்க. சிக்கன் அண்ட் சிக்கன் பிரியாணி நல்லா நல்லா கை உயர்த்திடும். எல்லாம் வந்து ஆமாம், நிறைய கையை தூக்க மாட்டேன்றீங்க. ரைட். திடீரென்று ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே நாம் சாப்பிட்ட அத்தனை மட்டனும் ஒன்றாய் சேர்ந்து ஆடுகளாக நின்றால் நமக்கு பின்னாடி எத்தனை ஆடுகள் நிற்கும்? If suddenly one day all the mutton that we ate become goats நாம் and stand behind us, what will கோழிகள் எல்லாம் happen? கோழிகள் எல்லாம் உயிரடைந்து நம்மை சுற்றிலும் நின்றால் எத்தனை ஆயிரம் கோழிகள் நின்றிருக்கும்? If all the hens come to life and stand behind us, what will happen? இந்திய கோழி மட்டுமல்ல, இங்கிலாந்து கோழியும் நிற்கும். Not only Indian chicken but also from England. இங்கிலாந்து கோழி ஒரு இடத்துல இல்ல, ரெண்டு இடத்துல நிற்கும். இந்த பக்கம் நிற்கும், இந்த பக்கம் நிற்கும். We'll stand at two places. என்ன, அப்படிதானே? ஆண்டவர் நம்ம எவ்வளவு அழகாய் போஷித்து நடத்துகிறார். How wonderful is the Lord. ராஜா பிரஜைகள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். He is a person who cares for தன்னுடைய his பிரஜைகள் people. நல்ல சுகமாய் இருக்க வேண்டும். He cares for his அந்த people. காலத்திலே, பழைய காலத்திலே நாடகத்திலே ராஜா கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? பழைய காலத்து நாடகத்துல மந்திரியை பார்த்து கேட்பாரு, மந்திரி மாத மும்மாரி பொழிந்ததா? In the olden dramas in cinema, the king will ask the minister if the rain has fallen. மாத மும்மாரி பொழிந்ததா? 3 முறை மழை பெய்துச்சா? அப்படி He'll ask the minister if the rain has come thrice, 3 times. ஆமா, அதாவது சீசனல் ரெயின் கிடைச்சதான்னு கேட்பார்.
He will ask the minister if there was ஏன் seasonal தெரியுமா? rain in the country. சீசனல் ரெயின் வந்தா மக்கள் நல்ல விளைச்சல் விளைஞ்சு சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க. It's because if the seasonal rain falls, the people will be blessed. நம்முடைய ஆண்டவர் அக்கறையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். The Lord, our Lord, cares சிங்க for us. குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. The lions may grow weak and hungry, but the people who love இந்த the Lord will இந்த not grow weak and கிறிஸ்மஸ் hungry. விழாவிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறது உனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. Today the Lord tells you that you will lack nothing. அவர் நம்முடைய ஆண்டவர் ராஜாவாக நாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கும்போது எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுவார். When we submit to His rule, He will provide மட்டுமல்ல everything. அவர் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவார். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். He also protects us from all evil. சங்கீதம் 121:4 சொல்கிறது. Let's read from Psalms 121 verse 4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்ல தூங்குறதும் இல்ல, அப்படி நம்மை பாதுகாக்கிறார். He who keeps Israel will neither slumber nor sleep, and that's how He protects us. உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அதற்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். He never sleeps nor He slumbers. உறங்குவது என்றால் என்ன, தூங்குவது என்றால் என்ன? What does it mean to sleep and to slumber? உறங்குவது என்றால் என் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே அப்படியே ஆமென் ஹalleluya அப்படி பக்கத்துல பார்த்து சிரிச்சுக்கிறது சமாளிக்கிறது, இது உறங்குவது. To sleep is to have a small nap. ஆனால் தூங்குவது என்றால் முறையா பெட் போட்டு இங்கிருந்து போன உடனே சாய்வீங்கல்ல, அதான் தூங்குவது. To slumber is to have a small nap, but to sleep is to அது have கூட a sound செய்யாம sleep. நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். But the Lord doesn't even sleep. தூங்கவும் மாட்டாரு உறங்கவும் மாட்டாரு. He never sleeps nor slumbers. அவர் தூங்குவதும் இல்லை, சொல்லுங்க, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. பாடுதாயே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை வார்த்தையாலே பேசுகின்ற வார்த்தையாலே பேசுகின்ற என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. No weapons against you shall prosper. உன்னைய பார்த்து எவன் பொறாமப்பட்டாலும் நீ வளருவாய், நீ வளருவாய், நீ வளருவாய். பொறாமப்படுறவன் பத்தி கவலைப்படாத. You will keep growing irrespective of whoever gets jealous of you. உனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எந்த வார்த்தை அவமாய் போய்விடும். No word against you will have a form. உன்னை எதிர்த்து யாரு ஜெயிக்க முடியாது. No one can win over you. உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். He who is in me is greater than he that is in the world. பாருங்க பாருங்க, உங்க ஹார்ட்ட பாருங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். Look at your heart and see how big our God is. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அக்கா அக்கா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அக்கான்னு சொல்லுங்க. Look at the person next to you and say the Lord in you is greater. அண்ணே உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லுங்க. The Lord in you is greater. உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களுக்கு இருக்கிற கடனை பார்க்கிலும் பெரியவர். The person he who is in you is bigger than your debt. உங்களுக்குள் இருக்கிறவர் உங்க சிந்தனை விட பெரியவர். He who is in you is greater than your thoughts. உங்களுக்குள் இருக்கிறவர் நீங்க வச்சிருக்கிற பணத்தை விட பெரியவர். He who is in you is greater than your money. உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்க சொந்தக்காரங்களை விட பெரியவர். He who is in you is greater than your relatives. உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்க படிப்பு பட்டத்தை விட பெரியவர். He who is in you is greater than your degree. அவ்வளவு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். Our Lord is great. So அந்த ராஜா நம்மை பாதுகாக்கிறார். And that king protects us. ஒரு தீங்கு உன்னை சேதப்படுத்தாமல். No harm shall touch you. ஒன்றும் உன்னை விசனப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். Nothing will worry you. எதுக்கும் நீங்க கலங்காத மக்களா இருப்பீங்க. You will be people who are not shaken for கையோட anything. சொல்லுங்க, ஆமா இருப்பேன் சொல்லுங்க. Let's say amen. நல்லா நான் சூப்பரா இருப்பேன்னு சொல்லுங்க. Let's say amen. ஆமென். அடுத்து மூன்றாவது குறிப்புக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். I would like to go to the third point of the day.
அவர் நம்ம எனேபிள் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். He enables us. என்னவெல்லாம் இயலவில்லையோ நம்ம இயலச் செய்கிறவராய் இருக்கிறார். He is the king who enables us. நம்மை இயக்குகிறவராக இருக்கிறார். Whatever we are not able to do, ஏசாயா 40:29 வாசிக்கலாம். Let's read from Isaiah chapter 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென், ஹalleluya. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். He gives strength to the weary. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிறார். And to him who has no might he increases power. ஹalleluya. ரொம்ப சோர்வோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். People who do not have power, he empowers them. யாரெல்லாம் சோர்ந்து போனீங்க? How many of you யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போனீங்க? How many of you feel down in your உலக spiritual வாழ்க்கையில life? சோர்ந்து போனீங்க? In the world, பொருளாதாரத்துல சோர்ந்து போனீங்க? in your finances, வேற எந்த காரியத்துல நீங்க சோர்ந்து போனாலும் or in any other things, ஆண்டவர் உங்களுக்கு சத்துவம் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். the Lord is able to empower you. சத்துவத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். I would like to tell you the meaning of empower. ஆண்டவர் உங்களுக்கு டானிக் கொடுப்பார்மா? He will give you medicine. டானிக் கொடுப்பார். He will give you a tonic. ஐயோ இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் எலும்பு தோலுமா இருக்குதே. Oh, this child is always skin and bones. எலும்பு தோலுமா பரிதாபமா இருக்குதே. She's very pathetic. வெளியில அனுப்ப பயமா இருக்குதே. We're scared to send her out. காத்துக்கு அடிச்சா இந்த பிள்ளை தூக்கிட்டு போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? If there's a heavy wind, the child will fly away. ஆண்டவர் டானிக் தருவார். But the Lord will give you a medicine. டானிக் குடிக்காத பிள்ளைகளுக்கு வாயை திறந்து சங்கிலே ஊத்தி உள்ள ஊத்தி விடுவார். If you don't like the medicine, he'll open your mouth and pour it forcibly. சிலர் ஒழுங்கா பைபிள் படிக்கிறது இல்ல. ஆண்டவருக்கு தெரியும் பைபிளை எப்படி படிக்க வைக்கணுமோ அப்படி படிக்க வச்சிருவார். Some people don't read the Bible, but he knows how to make the person read. நீ படிக்கலையோ உன்னை படிக்க வைக்க அவருக்கு தெரியும். If you don't read, he knows how to make you read. நீ ஜெபிக்கலையோ உன்னை ஜெபிக்க வைக்க அவருக்கு தெரியும். If you don't pray, he knows how to make you pray. நீ ஆண்டவருக்கு ஒன்னு கொடுக்கலையோ கொடுக்க வைக்க அவருக்கு தெரியும். If you don't give, he knows how to make you give. நீ வாய் திறந்து துதிக்கலையோ உன்னை துதிக்க வைக்க அவருக்கு தெரியும். If you don't praise, he knows how to make you praise. எவனாலும் உன் வீட்டில் வந்து அந்த வாசற்படியில் 2 எலுமிச்சம்பழத்தை போட்டு 2 கோடு போட்டு போயிட்டானா நீ இது நான் சொல்லல, ஒரு பாஸ் சொன்னதை கேட்டேன், அதனால வருது எனக்கு. அதை பார்த்தோடனே நீ வெளியில் தூங்கி எழும்பி வெளியில் வந்தோடனே இது வரைக்கும் துதிக்கலை, நான் அதை பார்த்தோரு ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நீ நல்லா துதிக்க ஆரம்பிச்சிருவேன். எவனோ ஒருத்தன் எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வெட்டி போட்டுருவான். If someone cuts a lemon in front of your house and you come out and see it, you will start worshipping on your own. இயலாதவைகளை நம்மை கொண்டு ஆண்டவர் இயலும்படியாய் செய்வார். The Lord is able to make us do things that we are not able to do. ஆவிக்குரிய சத்துவம் இல்லாத நமக்கு ஆண்டவர் சத்துவத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? If we don't have spiritual power, he is ready to empower us. புதிய ஆத்துமாக்களை சந்திக்க எனக்கு பலன் இல்லை, சத்துவம் இல்லை, தைரியம் இல்லை, எப்போ பார்த்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் அதே ஞாபகமாக வச்சிருவாரு. If you keep saying that I feel I'm not ready to go and meet new people, he will keep that in your memory. பலன் இல்லாதவனுக்கு பலன் தருகிறவர். He gives strength to people who don't have strength. பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். வாங்கம்மா, உமக்கது லேசான காரியம். சொல்லலாமா? லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நேசருக்கு லேசான காரியம்.
இயேசுவுக்கு லேசான காரியம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அபரீதமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம சொல்லலாமா? மேல நிக்கிறவங்க கீழே நிக்கிறவங்க சொல்லுங்க, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ஓடினாலும் களைப்படைய மாட்டேன். நான் எவ்வளவு வேண்டுமென்றாலும் ஓடுவேன். நான் ஆண்டவருக்காக சேவை செய்வேன். வயசாயிடுச்சுன்னு முடங்கி போக மாட்டேன். வயசாயிடுச்சுன்னு எல்லாத்தையும் பேச மாட்டேன். மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவேன். சொல்லு மனசுலயே சொல்லிக்குவேன். சொல்லு மனசுக்குள்ளே சொல்லி, அட போடா ஜான்சன், என்னடா உனக்கு வயசாயிருச்சு? அட போடா ஜான்சன், உனக்கு என்னடா வயசு? கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவருடைய வசனத்தை? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை நீங்கள் அங்கே கொஞ்சம் பலவீனமாக ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நின்றுக்கலாம், அங்கேயே நின்றுக்கலாம். மறுபடியுமா யூத் பாய்ஸ் கேர்ள்ஸ் வேமா அப்படி வாங்க, சொல்லுங்க. பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பெரியவங்களை எல்லாம் போய் தொட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பலப்படுத்த ஜெபம் பண்ணுங்க. உள்ள போங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. காரியம் தம்பி ஜெபம் பண்ணுங்க. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன். யூத் பாய்ஸ் முன்னாடி வாங்க. பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். ஒவ்வொருத்தருக்கா டக் டக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு மூவாங்க. லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என் நேசருக்கு லேசான காரியம். ஜெபம் பண்ணுங்க. நீப்பருக்கு லேசான காரியம். உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க கீழே போயிடலாம். யாருக்காவது ஜெபம் பண்ணலன்னா மட்டும் நில்லுங்க. லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். Our Lord சகல வியாதியையும் குணமாக்கும் வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்கும் வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார்,
கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். தேங்க்யூ தேங்க்யூ. ஆஹா, இயேசு ராஜா ராஜா வந்திருக்கிறார் வந்திருக்கிறார். எல்லோரும் 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 கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கைதட்டி கைதட்டி நாம் பாடுவோம் நாம் பாடுவோம். கமான். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க. ஓ இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஓ கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஓ இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரையும் ஆண்டவர் ராஜாவின் ராஜாங்கத்திற்குள் பாதுகாப்பாய் வைத்து போஷித்து காத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியத்தை தரும்படியாக பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல மிட்நைட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிறப்பை பற்றி ஆண்டவரே கொண்டாட நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர், போதுமானவராயிருந்தீர், நன்மை செய்தீர். ஆண்டவரே, எங்களை எல்லா தீங்கிருந்தும் விலக்கி காத்து நாங்கள் சபையாக உங்களுடைய சமூகத்தில் உண்மை கொண்டாடும்படியாக இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, அதுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. புதிய வருஷத்துக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். அடுத்த வாரம் தேங்க்ஸ்கிவிங் சண்டே ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் நீடிய ஆயுளை நீர் தர வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக நீர் எங்களை வைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். நீர் எங்களோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் கோடா கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.